அவர் வெற்றி பெற்றார். ஆனால் அதனால்தான் அவர் கொல்லப்பட்டார். 1961ஆம் ஆண்டு புருண்டி நாடு, ஆப்பிரிக்காவில் பெல்ஜிய காலனி ஆட்சி முடிவடையும் தருணம். லூயி ருவகசோரே ஒரு இளவரசர். அரச குடும்பத்தின் சலுகைகளை அவரே துறந்தார். ஏழை மக்களிடம் நேரடியாக சென்றார். தன் கையால் ஒரு மக்கள் இயக்கத்தை கட்டி எழுப்பினார். செப்டம்பர் 1961இல் நடந்த தேர்தலில் அவர் மிகப்பெரிய பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றார். புருண்டி வரலாற்றில் இதுவரை யாரும் கண்டிராத வெற்றி அது. சுதந்திரம் வெறும் வாரங்களில் வரும் என்று மக்கள் நம்பினார்கள். ஆனால் பெல்ஜிய நலன்களை காத்த சதிகாரர்கள் ஒரு உண்மையை அறிந்திருந்தார்கள். அவர் அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றால் அவரை யாரும் தொட முடியாது. அந்த சிறிய இடைவெளியில் அவர்கள் செயல்பட்டார்கள். அக்டோபர் 13, ஒரு எரிக்கரை உணவகம், ஒரு துப்பாக்கி சத்தம், அவ்வளவுதான். புருண்டி இனி ஒருபோதும் அந்த தருணத்திற்கு திரும்பவில்லை. அவரது மரணம் ஆயிரக்கணக்கான மரணங்களுக்கு வழி திறந்தது. அந்த இளவரசன் லூயி ருவகசோரே.